Win 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 Ashwin Sweets சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம் Ashwin Sweets அண்மை செய்தி திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். காட்பாடியில் உள்ள அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது? தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சோதனையில் ஏதேனும் விவரங்கள் சிக்கியிருக்கிறதா? தகவல்கள் என்ன? வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே காந்தி நகர்ல இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இது மட்டுமின்றி அவரது ஆதரவாளரும் அவரது நண்பருமான பூஞ்சோலை சீனிவாசன், அதாவது திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரின் வீட்டிலையும் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக மொத்தம் 3க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனையானது இன்று காலை முதல் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சோதனை குறித்து அமலாக்கத்துறை தரப்புல கேட்டபோது அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு எம்பி தேர்தலின் போது துரைமுருகன் வீட்டில இருந்து ரூபாய் 10 லட்சம் பணம் மற்றும் அவரது ஆதரவாளரான பூஞ்சோலை சீனிவாசன் அவரது தொழிற்சாலையிலிருந்து 11 கோடி பணத்தை ஐடி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குறிப்பாக தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் ஐடி அதிகாரிகள் இணைந்து இது தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்டது. அப்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக இந்த பணத்தை செலவிட இருந்ததாக அப்போது ஐடி அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது ஐடி அதிகாரிகள் ஒரு புறம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில அமலாக்கத்துறையினரும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இதில் நிகழ்ந்திருப்பதாக கூறி அவர்கள் வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே சோதனை மேற்கொண்டனர். மீண்டும் ஐடி அதிகாரிகள் இருமுறை சோதனை மேற்கொண்ட நிலையில தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை கையில் எடுத்து இந்த விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த 2019ஆம் ஆண்டு முதல் அந்த தொழிற்சாலையில எந்த மாதிரியான கணக்கு வழக்குகள் உள்ளது, எவ்வளவு அந்த கணக்கு வழக்குகள் அந்த ஆவணங்கள் உள்ளதா என்ற கோணத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த ஆவணங்களை கைப்பற்றி தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில இருந்து மொத்தம் 5க்கும் மேற்பட்ட வண்டிகள்ல இந்த அமலாக்கத்துறை அதிகாரி சென்றிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் உதவியுடனும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை நிறைவுக்கு பின்னரே எவ்வளவு இந்த பணத்துல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, மேது ஏதேனும் வெளிநாடுகள்ல இந்த பங்குகள் ஏதேனும் வாங்கப்பட்டுள்ளதா, இந்த நிறுவனத்தை கணக்கில் காட்டி ஏதேனும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கதா என்ற விவரங்கள் தெரிய வரும் என அமலாக்கத்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். Win 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 Ashwin Sweets சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம் Ashwin Sweets